نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيله وقال النبي صلى الله عليه وسلم تابعوا بين الحج والعمرة فإنهما ينفيان الفقر والذنوب كما ينفي الكير الخبث من الحديد أو كما قال صلى الله عليه وسلم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஹஜ்ஜினுடைய பருவமாக இருக்கிறது. ஹாஜிகள் எல்லாம் மக்காவை நோக்கி பயணத்தை துவங்கிவிட்டார்கள். இந்தியாவிலிருந்தும் முதல் ஹஜ்ஜினுடைய அந்த பயண குழுவினர் மக்காவை சென்றடைந்தும் விட்டார்கள். நம்முடைய தமிழகத்திலிருந்தும் வரக்கூடிய நாட்களிலே ஹாஜிகள் எல்லாம் புறப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தருணம். ஹஜ்ஜை பற்றி நாம் ஆண்டுதோறும் நினைவூட்டுகிற விஷயம் என்றாலுமே கூட, ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், செல்ல ஆசைப்படுபவர்கள், ஹஜ் செய்யாதவர்கள் எல்லோருக்குமே சில விஷயங்கள் எப்போதுமே தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே நாம் இந்த விஷயத்தை அடிக்கடி நினைவூட்டுவது உண்டு. முதலாவது, ஹஜ்ஜினுடைய சிறப்பு. எல்லா வணக்கங்களுக்கும் சிறப்பு இருப்பது போல ஹஜ்ஜினுடைய சிறப்பு இருக்கிறதே மற்ற எந்த வணக்கத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த ஹதீஸை கேட்ட பிறகு ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற ஆசை இல்லாத எவருமே இருக்க முடியாது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஹஜ்ஜிலே மினாவிலே அங்கிருக்கிற அந்த மஸ்ஜிதுல் ஹைஃபிலே அமர்ந்திருந்தோம். அப்போது இரண்டு நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். ஒருவர் அன்சாரி தோழர், இன்னொருவர் சகீஃப் குலத்தை சார்ந்த தோழர். இந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏதோ கேட்பதற்காக வந்தார்கள். அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க ரெண்டு பேரும் எந்த நோக்கத்திற்காக, எதை பற்றி கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை நானே சொல்லட்டுமா அல்லது நீங்கள் சொல்லுகிறீர்களான்னு கேட்டாங்க. நான் சொல்லட்டுமா நீங்க சொல்றீங்களான்னு சொல்லி, அப்ப உடனே அந்த அன்சாரி தோழர், யார சொல்லலாம், நாங்கள் வந்த நோக்கம் என்ன, நீங்களே சொல்லுங்கள். பெருமானாருக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாராம் ஜிப்ரீல் மூலமாக. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இருவரும் வந்த நோக்கம், ஒருவர் தம்முடைய வீட்டிலிருந்து அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நாடி தவாஃப் செய்கிறவருக்கு என்ன சவாபு கிடைக்கும், தவாஃபுக்கு பிறகு அவர் 2 ரக்காத் தொழுதால் என்ன நன்மை உண்டு, அதற்கு பிறகு அவர்கள் சய் செய்தால் என்ன நன்மை உண்டு, பிறகு அவர்கள் அரஃபாவுக்கு சென்றால் என்ன நன்மை, பிறகு கல்லறிவதற்கு என்ன நன்மை, மொட்டையடிப்பதற்கு என்ன நன்மை, இறுதியிலே தவாஃபு ஜியாரா செய்வதற்கு என்ன நன்மை, இதை பற்றி எல்லாம் கேட்பதற்குத்தானே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அந்த இரு தோழர்களும் சொன்னார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக, நிச்சயமாக நாங்கள் உங்களிடத்தில் இதை பற்றி தான் கேட்க வந்தோம்னு சொல்லி. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரை பார்த்து சொன்னாங்க, ஒரு மனிதன் எப்போது தன்னுடைய வீட்டிலிருந்து இறை இல்லமா மஸ்ஜிதுல் ஹராமை நாடி எப்போ வீட்டை விட்டு புறப்பட்டுறாரோ அந்த நிமிடத்திலிருந்து நன்மைகளுடைய மீட்டர் ஓட ஆரம்பிச்சிருது. அந்த காலத்தில் ஒட்டகத்தில் செல்வதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து எப்போ ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்துடுறாரோ அந்த ஒட்டகத்தினுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு பாவம் அளிக்கப்படுது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுது. இது இன்றைய காலத்திற்கும் பொருந்தும். நம்ம வீட்டில இருந்து சென்னை போறோம், அங்கிருந்து ஜித்தா போறோம், அங்கிருந்து மக்கா முக்கர்ரமா, இந்த பயணத்தில் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ஆகுது இல்லையா? இங்கிருந்து நீங்க போய் மக்கா போய் சேர வரைக்கும் பயணம். இந்த பயணத்தினுடைய ஒவ்வொரு நொடியும் நன்மைகள் எழுதப்படுது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அந்த உயர்த்தப்படுதுன்னு சொன்னான்.
அதற்கு பிறகு நீங்கள் தவாஃபை முடித்துவிட்டு தவாஃபுடைய 2 ரக்காத் தொழுதீர்களேயானால் பனு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு அடிமையை விடுதலை செய்தால் எந்த நன்மையோ அந்த நன்மை எழுதப்படும். அடிமைகளை விடுதலை செய்வதற்கு பெரிய நன்மை. அதிலையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை சார்ந்த அடிமையை விடுதலை செய்தால் எந்த நன்மையோ அந்த நன்மை உங்களுக்கு எழுதப்படும் என்று சொன்னார். அதற்கு பிறகு நீங்கள் சஃபா மருவாவிலே 7 முறை சை செய்கிறீர்கள். சஃபாவிலிருந்து மருவா வரை சென்றால் 10 நன்மைகளை விடுதலை செய்த நன்மை. இப்படி 7 முறை நீங்கள் சை செய்து விட்டால் 70 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் சொன்னான். அதற்கு பிறகு இதெல்லாம் ஹஜ் பத்தி விவரிக்கப்படுது. ஹஜ்ஜினாலே என்னன்னா இஃப்ராத் ஹஜ் தான். ஹஜ் 3 வகை இருக்குது. இப்ப எல்லாருமே தமத்து போனது உம்ரா செய்வாங்க. அந்த காலத்தில் இப்பயும் அரபுகள் செய்கிற ஹஜ் என்ன இஃப்ராத், தனியா ஹஜ் மட்டும்தான் செய்வாங்க. அதுதான் பல அறிஞர்களிடத்துல சிறந்ததும் கூட. அதனால இந்த ஹதீஸ்ல நேரடியா அடுத்து அரஃபா வந்துடும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து ஹாஜிகள் அரஃபாவுக்கு போறாங்க. நம்ம அடுத்து சொல்லவிருக்கிறோம் அரஃபால நல்லோர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, எந்த உணர்வோடு இருந்தாங்க என்பதை நம்ம அடுத்து குறிப்பிடுவோம். இந்த ஹதீஸை மட்டும் சொல்றேன். இப்போ அரஃபாவுக்கு வந்ததுமே அரஃபா தான் ஹஜ்ஜுடைய தினங்களிலெல்லாம் மகத்தான தினம். அல்லாஹ் தஆலா வானவர்களிடத்துல இந்த ஹாஜிகளுடைய பெரும் திரள் கூட்டத்தை பார்த்து பெருமையாக கேட்பான், இதோ என்னுடைய அடியார்கள் ஷுஅஸன் ஊபரன் பரட்டை தலையோடு அழுக்கோடு வந்திருக்கிறாங்க. எதற்காக இவர்கள் வந்திருக்கிறாங்க? என்னுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து, என்னுடைய சொர்க்கத்தை எதிர்பார்த்து இவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவிப்பு என்னன்னு சொன்னா, இவர்கள் எல்லாருடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன். அந்த பாவங்களுக்கு அதது ரம்லி, உலகத்தில் உள்ள மணற்குவியல், உலகமெல்லாம் உள்ள மணற்குவியல் எவ்வளவு இருக்கும் யாராலையும் கணக்கு போட முடியாது. அந்த மணற்குவியல் அளவுக்கு பாவம் செஞ்சாலும் மன்னிப்பேன். அடுத்து சொன்ன அல்லாஹ் தஆலா கஅததி கத்ரில் மதரி, மழை துளிகள் விழும்போது எவ்வளவு துளிகள் விழுது தெரியாது இல்லையா? அந்த மழை துளிகளுடைய அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அவர்களை நான் மன்னித்து விடுவேன். கடல் நுரை அளவிற்கு அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் அவர்களை நான் மன்னித்து விடுவேன். இறுதியாக அரஃபாவில் இருந்து அந்த ஹாஜிகள் புறப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அஃபீது இபாதி மக்ஃபூரன் லக்கும் வலிமன் ஷஃபாஅத்தும் லஹு, என்னுடைய அடியார்களே இந்த அரஃபாவில் இருந்து நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக புறப்படுங்கள். உங்கள் பாவங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்தீர்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அதனால தான் ஹஜ்ஜுக்கு செல்பவரிடத்துல நாம துவா செய்யுமாறு சொல்றோம். ஒரு ஹாஜி தனக்காக கேட்கிற துவா மட்டும் அல்ல, அவர் யாருக்கெல்லாம் துவா செய்யறாரோ எல்லாம் மன்னிக்கப்படும். அரஃபாவிலிருந்து புறப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அஃபீது மக்ஃபூரன் லக்கும் வலிமன் ஷஃபாஅத்தும் லஹு, நீங்களும் நீங்கள் பரிந்துரை செய்தவர்களும் உங்க எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, புறப்பட்டு போங்கன்னு சொல்லுவான். அடுத்த நாள் ஹாஜிகள் கல்லறிய வருவாங்க. இந்த ஹதீஸ்ல வர்றதை மட்டும் சொல்றேன், நடுவுல முஸ்தலிஃபாலாம் இருக்குது. இந்த ஹதீஸ்ல அடுத்த நாள் 10வது நாள் ஹாஜிகள் பெரிய ஷைத்தான் என்கிற ஜமரத்துல் அக்பால கல்லறிவாங்க. சொன்னாங்க, இந்த கல்லறிகிற நன்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு கல் எறிகிற போதும் ஒரு மனிதனுடைய பெரிய பாவங்களில் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. பொதுவா பெரிய பாவங்கள் தௌபா செய்யாம மன்னிக்கப்படாது. ஆனா இந்த கல்லெறிகிற நேரத்தில் ஒவ்வொரு கல்லெறிகிற போதும் அவர் செய்த பெரிய பாவங்கள் ஒரு பாவம் மன்னிக்கப்படுது. 7 கல் எறிஞ்சா 7 பெரிய பாவம். இனி அடுத்த நாள் 11 அன்னைக்கு 21 கல் எறிவாரு, 12 அன்னைக்கு 21 கல் எறிவாரு. ஒவ்வொரு கல் எறிகிற போதும் ஒரு பெரிய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு அவர் ஹஜ்ஜுக்கான அந்த குர்பானி கொடுக்க வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குர்பானியினுடைய நன்மை என்ன தெரியுமா? இங்க நாம கொடுக்கிற உதுஹியா வேற, அங்க கொடுக்கிறது வேற. பல பேர் ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது வேற இது வேற. ஹாஜி பணக்காரரா இருந்தா அவர் தனியா உதுஹியா கொடுக்கணும், ஒன்னு இங்கேயோ அல்லது அங்கேயோ. அங்க நீங்க கொடுக்கிறது ஹஜ்ஜுக்கான குர்பானி, அதுக்கு நஹர்னு சொல்லுவாங்க. அங்க போய் நீங்க குர்பானி கொடுக்குறீங்களே, அதனுடைய நன்மை என்ன? பெருமானார் சொன்னாங்க, அதனுடைய நன்மை அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக சேமிக்கப்படும். அதனுடைய நன்மையை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார். இங்க கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய நன்மை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஹஜ்ஜில கொடுக்கிற குர்பானியினுடைய நன்மை இருக்கிறது, ஃபஹுவ முத்தஹருல் லக்கும், அது மறுமையில சேமிக்கப்பட்டிருக்குது. அதனுடைய நன்மையை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டாருன்னு சொன்னாங்க. அடுத்து அவர்
கல்லறிந்து மொட்டை அடித்து விட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க வர்றாரு. மொட்டை அடிக்கிற போது பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனிதன் மொட்டை அடிக்கிற நேரத்தில் அவருடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படும், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு அவர் கடைசியில் ஹஜ்ஜனுடைய ஃபர்தான தவாஃபு ஜியாரா என்று சொல்லுவாங்க, அந்த தவாஃப் செய்வதற்காக வருவார். பெருமானார் சொன்னாங்க, அந்த ஹஜ்ஜினுடைய அந்த தவாஃப் செய்வதற்காக நீங்கள் வருகிற போது உங்கள் மீது மன்னிப்பதற்கு எந்த பாவமும் இருக்காது. ததூஃபு வலா தம்ப லக், நீ அந்த தவாஃபை செய்ய வருகிற நேரத்தில் எந்த பாவமும் இல்லாத நிலையிலே தான் நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லுவாங்க. ஹஜ்ஜினுடைய அந்த தவாஃபு ஜியாராவை செய்து முடிக்கும் போது வானவர்கள் அந்த ஹாஜிகள் ஒவ்வொருவரையும் அழைப்பாங்க. அந்த ஹாஜிகளை அழைத்து சொல்வாங்க, யஅமல் ஃபகத் கஃபர லக குஃபிர லக மா மதா, ஹாஜியே உன்னுடைய இது நாள் வரை நீ செய்த எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு, இனி வாழ்க்கையில புத்தம் புதிய மனிதனாக சென்று நல்லறங்களை ஆரம்பிப்பாயாக. எப்ப ஹஜ்ஜினுடைய தவாஃபை முடிக்கிறாரோ வானவர்கள் சொல்லுவாங்க, யஅமல் ஃபகத் குஃபிர லக மா மதா, நீ செஞ்ச எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, இப்ப நீ உலகத்துக்கு புதுசா வந்த மனுஷன் மாதிரி இனி வாழ்க்கையை அழகான முறையில் அமைத்துக்கள் என்று சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இந்த ஒரு ஹதீஸ் போதும் ஹஜ்ஜினுடைய நன்மையை தெரிவதற்கு. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த வாக்கியத்தை தரட்டும். ரொம்ப பேர் வசதி இருந்தும் ஹஜ் செய்யாம இருக்கிறாங்க, ஹஜ்ஜை தள்ளி போடுறாங்க, அது பெரிய குற்றம். ஹஜ் வசதி இருந்தும் செய்யாதவன் யூதனாக மரணிக்கட்டும் என்று பெருமானார் கண்டிச்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஹஜ் செய்ய வசதி இருந்து ஹஜ் செய்யாத முஸ்லிம்கள் யாராவது இருந்தா அவங்களுடைய பட்டியலை அனுப்புமாறு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, இந்த ஹஜ் கடமையான பிறகு ஹஜ் செய்யாத முஸ்லிம்களுக்கெல்லாம் நான் வரி விதிக்க போறேன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியில யாருக்கு வரி விதிக்கப்படும்? இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழுகிற முஸ்லிம் அல்லாதவர்கள், அவங்களுக்கு தான் வரி. இந்த ஹஜ் செய்யாத ஆளுகளுக்கெல்லாம் வரி விதிக்க போறேன்னு சொன்னாங்க. ஹஜ் கடமையான பிறகு சாக்கு போக்கு சொல்றது, காரணம் சொல்றது, வீடு கட்ட வேண்டி இருக்குது, மகளுக்கு கல்யாணம் இருக்குது, ஹஜ்ஜுடைய இப்ப கால ஹஜ்ஜுடைய நேரம், இந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போவதற்கான பணம் ஒரு ஆணிடமோ பெண்ணிடமோ இருந்தால் அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு. நீ அடுத்து எத்தனை வருஷம் பிற்படுத்துறாரோ அவர் பாவியாக கருதப்படுவார். அருமையானவர்களே, இந்த மகத்தான ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய நன்மையினுடைய ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் சொன்னாங்க. இன்னும் ஏராளமான ஹதீஸுகள் ஹஜ்ஜை குறித்து இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆணையின் பேரில் ஒரு வீட்டை எழுப்புனாங்க. அந்த ஆலயத்தை எழுப்பிய பிறகு அல்லாஹ் சொன்னா, அத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிமே மக்களை எல்லாம் இந்த இல்லத்தை நாடி வருமாறு, ஹஜ்ஜுனா நாடி வருதல் என்று அர்த்தம், இந்த இல்லத்தை நாடி வருமாறு அழைப்பு கொடுங்கன்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் அழைக்கிறது? யாருமே இல்லையே, அழைப்பது உமது பொறுப்பு, அதை எத்தி வைப்பது என்னுடைய கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜபல் அபி குபைஸின் மீது ஏறி நின்று கொண்டு, ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் கத் பனா பைதன் ஃபஹுஜ்ஜு, உங்களுடைய இறைவன் ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறான், அந்த ஆலயத்தை நீங்கள் நாடி வருமாறு அழைக்கிறான், எனவே ஃபஹுஜ்ஜு 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 3 தடவை சொன்னாங்க, அந்த இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள், அந்த இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள் என்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குரலை பிரபஞ்சத்தில் உள்ள எந்த படைப்பும் கேட்காமல் இருக்கவில்லை. எல்லா படைப்பும், மனிதர்கள், ஜின்னுகள், உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும், அது மாத்திரமல்ல பிறக்கவிருக்கிற கியாம நாள் வரை பிறக்கவிருக்கிற அத்தனை உயிர்களுடைய காதுகளுக்கும் அந்த சத்தம் கேட்டது. எல்லாருமே லப்பைக்கு சொன்னாங்க, லப்பைக்கு சொல்லாம யாருமே இல்லை, எல்லாமே லப்பைக்கு சொன்னாங்க. இதுதான் சரியான கருத்து. உலகத்தில் வந்த பிறகு சில பேருக்கு சில காரணங்களால லப்பைக் சொல்லியும் ஹஜ்ஜினுடைய வாய்ப்பு இல்லாம போயிடலாம். ஆனா எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான் உலகத்தில் மகத்தான ஒரு வணக்கம் அது. வேறு எந்த வணக்கத்திற்கும் அல்லாஹ் இப்படி அழைக்கல. இந்த வணக்கத்துக்கு தான் எல்லாத்தையும் கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னான். தன்னுடைய இல்லத்தை நோக்கி வருமாறு அழைப்பு கொடுக்குமாறு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவிட்டான். அந்த வகையில எல்லா நபிமார்களும் ஹஜ் செஞ்சாங்க. மாமின் நபியின் இல்லா வகத் ஹஜ்ஜ, எல்லா நபிமார்களுமே ஹஜ் செஞ்சாங்க, ஹஜ் செய்யாத நபிமார்கள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜுக்காக புறப்படுகிற நேரத்தில் அவங்க ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க. துல்காதா 24
ஜும்மா அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில ஜும்மா தொழுகிறாங்க. ஜும்மா தொழுது விட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க, நான் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறேன், நாளை நம்முடைய கூட்டம் புறப்படவிருக்கிறது. இந்த அறிவிப்பு மக்களிடையே போய் சேருது, பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாருக்கும் போய் சேருது. பெருமானாரோடு ஹஜ்ஜு செய்கிற பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம்! அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை விட உலகத்தில் பாக்கியம் மிக்க கூட்டம் யாருமே இல்லை. எல்லாரும் ஹஜ்ஜுக்கு தயாராகிறாங்க. பெருமானார் ஹஜ்ஜுக்கு போறாங்க, நபிஸல்லா ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் சனிக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில துஹர் தொழுது விட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அசர்ல பக்கத்தில் இருக்கிற துல்ஹுலைஃபாங்கிற அந்த மீகாத், மதீனா வாசிகளுக்கான மீகாத், அங்க வந்து சேர்றாங்க. அடுத்த நாள் காலை வரைக்கும் அங்கதான் தங்கி இருக்கிறாங்க. அங்கிருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்பட்டாங்க. இந்த வணக்கம் என்பது உணர்வுபூர்வமான வணக்கம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எல்லாருமே இந்த விஷயங்களை கண்டிப்பாக கேட்கணும். ஒரு சடங்கு மற்ற பயணமாக இதை எடுத்துக்கொள்ளாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை உணர்வுபூர்வமான பயணமாக தான் ஆக்குனாங்க. மக்கா வரைக்கும் அவங்க போய் சேருகிற வரைக்கும் ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்குது. ஒரு இடத்துல கேட்பாங்க, இது எந்த இடம்னு கேட்பாங்க, சொல்லப்படும் வாதில் அஸ்ரக்னு சொல்லி, வாதில் அஸ்ரக் இதுன்னு சொல்லி. அப்படியா, இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? இங்கிருந்து தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லி மக்கா வந்தாங்க. இப்போதும் எனக்கு மூசாவை பார்ப்பது போன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லா நபிமார்களையும் பெருமானார் பார்த்துருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அங்க அடையாளத்தை அந்த இடத்துல சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, இது எதுக்காண்டி சொல்றாங்க? இங்கிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்னாங்கிறத ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்கிற போது அவருக்கு இந்த நல்லோர்களுடைய ஹஜ்ஜு ஞாபகத்துக்கு வரணும், இந்த நல்லோர்களுடைய தல்பியா ஞாபகத்துக்கு வரணும். இன்னொரு இடம் வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இது எந்த இடம்னு கேட்டாங்க. வாதில் ஹர்ஷான்னு சொன்னாங்க. வாதில் ஹர்ஷாவா, இது எந்த இடம் தெரியுமா? இங்கிருந்து தான் யூனுஸ் இப்னு மத்தா, பெருமானார் சொன்னாங்க, யூனுஸ் இப்னு மத்தாங்கிற நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்ன இடம் இது. அவர் இங்கிருந்து தான் தல்பியா சொன்னார். அவருடைய தல்பியா எப்படி இருந்தது? லப்பைக் அன அப்துக லப்பைக் ஃபர்ராஜல் கர்பி லப்பைக். அவர் சொன்னார், ஃபர்ராஜுல் கர்பனா, துன்பங்களை நீக்கக்கூடிய ரப்பே உனக்காக வந்துட்டேன்னு சொல்லி. அவர் பெரிய துன்பம், மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார். அதனால அவருடைய தல்வியால ஃபர்ராஜுல் கர்பி, துன்பத்தை நீக்கக்கூடிய ரப்பே உன் அழைப்பை ஏற்றுவிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. எதற்காக இதெல்லாம் பெருமானார் சொல்றாங்க? ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டுகிற ஒவ்வொருவரும் இந்த நபிமார்களுடைய தல்பியா, இந்த நபிமார்களுடைய உணர்வு இதெல்லாம் அவருக்குள் வரணும். அவருடைய கவலை எல்லாம் அந்த நபிமார்கள் நல்லோர்களுடைய ஹஜ் உம்ராவை போல தன்னுடைய ஹஜ் உம்ரா அமையணும். அதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிநடுக எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தாங்க. மக்கா வர்ற வரைக்கும் இந்த இடம் எது, இந்த இடம் எது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த பயண நடுக ஜிப்ரீல் இருந்தாங்க. பெருமானார் எங்க தல்பியா சொல்லணும் என்பது உட்பட ஜிப்ரீல் தான் முடிவு பண்ணாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதில் அகீக் என்ற பள்ளத்தாக்கில் தங்கி இருக்கும் போது ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, குல் ஃபீ ஹாதல் வாதில் முபாரக், நபியே இந்த முபாரக்கான இந்த பள்ளத்தாக்கிலே சொல்லுங்கள், லப்பைக பிஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின். பெருமானார் ஹஜ் உம்ரா ரெண்டையும் சேர்த்து செஞ்சாங்க. இங்க தல்பியா சொல்லுங்க, ஹஜ் உம்ராவை கொண்டு தல்பியா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்கள்ட்ட சொல்வாங்க, அதானியல் லைலத ஆதிமிர் ரப்பி, நேற்று இரவு என்னுடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு விருந்தாளியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இந்த இடத்துல என்னை தல்பியா சொல்லுமாறு சொன்னாங்க. இந்த வணக்கம் உணர்வுபூர்வமான வணக்கம். உடன் ஒவ்வொரு இடத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஹஜ்ஜை முடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகிற வரை ஏராளமான விஷயங்கள் நடந்தது. அதை நான் முன்பும் பேசியிருக்கிறேன். வரக்கூடிய வாரங்களிலும் அதில் உள்ள சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டுவேன். எனவே ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு இப்போ நிறைய பேர் சென்னை போயிட்டாங்க, இன்றைக்கு நிறைய பேர் புறப்பட இருக்கிறாங்க. உங்களுடைய இஹ்ராமுடைய அந்த தருணத்திலிருந்து நீங்கள் ஹஜ்ஜை முடிக்கிற வரைக்கும் உள்ள காலங்கள் எப்படி இருக்கணும், எவ்வாறு நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத தயவு செய்து தெரிந்து கொண்டு போங்க. ஏன்னா இன்றைக்கு ஹஜ்ஜில் பல தவறுகள் இருக்குது. உணர்வுகள் இல்லாத ஒரு வணக்கமாக இன்னைக்கு நாம ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஆக்கிட்டோம். எஹ்ராம் நம்ம தரிக்கிறோம். இப்போ சென்னையிலிருந்து ஹாஜிகள் நியத்து செய்ய போறாங்க, அல்லது அவங்க எந்த நாட்டில் இறங்கி போறாங்களோ வேற ஃப்ளைட் மாறி போனா அங்க போய் எஹ்ராம் தரிப்பாங்க இல்லையா? அந்த எஹ்ராம் தரிக்கிற நேரம் எவ்வளவு புனிதமான நேரம். மற்ற வணக்கங்களை நியத்து செய்யறோம், ரமதான்ல நோன்பு நியத்து செய்யறோம், தொழுகையில நியத்து செய்யறோம். மற்ற எல்லா வணக்கத்தையும் விட
ஹஜ் உம்ராவுக்கான நியத்துடைய தருணம் இருக்குது, ரொம்ப ரொம்ப புனிதமான தருணம். ஏன்னா அந்த நேரத்தில் நாம தைக்கப்பட்ட ஆடைகளை கலைஞ்சறோம். தஜர்ருதுனா கலைகிறதுன்னு அர்த்தம். வளமையான ஆடைகளை கலைகிறது மட்டுமல்ல, உள்ளத்தில் இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் கலையணும், உள்ளத்தில் இருக்கிற ஆசாபாசங்களை கலையணும். அதனாலதான் இஹ்ராம்ல மனைவியோடு பேசக்கூடாது, தவறான விஷயங்கள் பேசக்கூடாது, தாம்பத்திய விஷயங்களை நினைவு கொள்ளக்கூடாது, தாம்பத்தியம் செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல, தாம்பத்திய விஷயங்களை பேசவும் கூடாது இஹ்ராம்ல இருக்கிறவர். இப்ப எல்லாத்தையும் களைகிறது, ஆபாசங்களை, அருவருக்கத்தக்க விஷயங்களை, கெட்ட குணங்களை களைகிறது. இந்த உணர்வோடு தான் நீங்க ஹஜ் உம்ராவுக்கு இஹ்ராம் தரிக்கணும். ஹஜ்ரத் இமாம் அலி இப்னுல் ஹுசைன் ஒரு நாளைக்கு அவங்க 1000 ரக்காத்துகள் தொழுவாங்க. 1000 ரக்காத் தொழக்கூடிய வணக்கசாலி. அதனாலதான் மதீனாவாசிகள் அவருக்கு பெயர் வைத்தாங்க ஜெயினுல் ஆபிதீன் சொல்லி. ஜெயினுல் ஆபிதீனா என்ன? வணக்கசாலிகளுக்கெல்லாம் இவர் தான் அழகு மிக்கவர், வணக்கசாலிகளுக்கெல்லாம் இவர் தான் முன்னோடி. அவங்க அசல் பெயர் அல்ல ஜெயினுல் ஆபிதீன், அலி இப்னுல் ஹுசைன். அதில் சையதுனா அலி ரலியல்லாஹுடைய பேரர், பெருமானாருடைய குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான கிரீடம் அவர். அவர் 1000 ரக்காத் தொழக்கூடிய அந்த மகான், மாபெரும் கொடை வல்லல் அவங்க. அவருடைய இபாதத்தை பார்த்து தான் அவருக்கு ஜெயினுல் ஆபிதீன் சொன்னாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ இஹ்ராம் தரிக்கும் போதெல்லாம் இஹ்ராமுடைய நியத்துக்காக லப்பைக்குன்னு சொல்லுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் திரும்ப அவங்களுக்கு நினைவு வரும், லப்பைக்குன்னு சொல்லுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. மக்கள் கேட்பாங்க, எதனால உங்களுக்கு இந்த நிலைன்னு சொல்லி. அவங்க சொல்லுவாங்க, லப்பைக்குன்னு சொல்லும் போது எனக்கு அச்சமாக இருக்கிறது, எங்கே அல்லாஹ் என் மீது அதிருப்தி அடைந்து லா லப்பைக், உன்னுடைய லப்பைக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விடுவானோ என்ற அச்சத்தில் நான் லப்பைக்கு சொல்றேன்னு சொல்லி. பாருங்க, வணக்கங்களுக்கெல்லாம் அலங்கரித்த ஒரு மகான் அவர் இஹ்ராமுடைய நேரத்தில் பயப்படுறாரு, என்னுடைய லப்பைக்கு எங்க தூக்கி எறியப்பட்டு விடுமோ என்று. இன்றைக்கு நாம் அந்த பயத்தில் இருக்கிறோமா? நம்முடைய வருமானங்கள் தூய்மை இல்லை, கலப்படமான வருமானங்கள், கலப்படமான உணவுகள், எத்தனையோ பாவங்கள். ஆனாலும் கூட நான் லப்பைக் சொல்கிற போது என்னுடைய லப்பைக்கு அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவானே என்ற உணர்வு நம்மில் யாருக்குமே வர்றதில்லை. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஹாஜிகளை வழி அனுப்ப போகிறவர்களும் சடங்காக்காதீங்க, இஹ்லாஸோடு தூய உள்ளத்தோடு இந்த லப்பைக் சொல்கிற போது கண்களிலிருந்து கண்ணீர் வரணும், உள்ளத்திலிருந்து கவலை வரணும். உலகத்தில் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் தர்றதில்லை. இந்த பாக்கியம் வாழ்க்கையில சிலருக்கு தர்றான். எத்தனையோ மன்னர்கள் ஹஜ் செய்யாம உம்ரா செய்யாம போயிருக்கிறாங்க, எல்லா வசதியும் இருந்துச்சு, ஆனா ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யல. இந்தியாவை ஜனாதிபதியா இருந்து எத்தனையோ பேர் ஹஜ் உம்ராவுக்கு போயிருக்கலாம், ராஜ மரியாதையோடு போயிருக்கலாம், ஆனா அவங்க செய்யல. அல்லாஹ் நாடல்ல அப்துல் கலாமுக்கு ஹஜ்ஜோ உம்ராவோ அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல, அல்லாஹ் நாடல்ல அவருக்கு. அப்ப நீங்க இந்த வணக்கத்தை நியத்து செய்வதற்காக உங்களுடைய ஆடைகளை களையிறீங்கன்னு சொன்னா, அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகள், ஹஜ்ரத் இமாம் ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த உணர்வு இருந்ததோ அந்த உணர்வோடு லப்பைக் சொல்லுங்கள். நல்லோர்களுடைய அந்த ஹஜ்ஜு, அந்த உம்ரா, அவங்க எப்படி இருந்தாங்க, எவ்வாறு நடந்தாங்க, அந்த உணர்வு நமக்கு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்குவான், அல்லாஹ் உங்களுடைய உம்ராக்களை ஏற்றுக்கொள்வான். இந்த உணர்வுகள் நமக்கு அந்த நேரத்தில் வர வேண்டும் என்பதை உலமாக்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அருமையானவர்களே, முன்னோர்கள் எல்லாம் ஹஜ்ஜுங்கிறது ஒரு ஹஜ்ஜோட நிறுத்த மாட்டாங்க. ஒரு ஹஜ்ஜுங்கிறது அவங்க வாழ்க்கையில கிடையாது. 40 ஹஜ்ஜு செஞ்சாங்க, 60 ஹஜ்ஜு செஞ்சாங்க, 80 ஹஜ்ஜு செஞ்சாங்க. ஹஜ்ரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா 40 ஹஜ்ஜு செஞ்சாங்க. இமாம் அல்கமா 80 ஹஜ்ஜு செஞ்சாங்க. 80 ஹஜ்ஜு செஞ்சும் கவலை அவங்களுக்கு, அல்லாஹ் நம்முடைய ஒரு ஹஜ்ஜையாவது மப்ரூரான ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கனானான்னு சொல்லி கவலை. கடைசி ஹஜ்ஜி உலமாக்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல அமலோடு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சா நல்ல மௌத்து. 3 விஷயங்களுக்கு அப்புறம் மௌத்து வர்றதா ஆசைப்படுவாங்களாம் நம்முடைய முன்னோர்கள். ஒன்று, ரமதான் மாதம் முடியும் போது கடைசி நோன்பு வைத்த நிலையில மௌத்தாகிறத ஆசைப்படுவாங்க. அப்படியே போய் சேர்ந்துட்டா அல்லாஹ் என்னுடைய ரமதானுடைய நோம்போடு அல்லாஹ் என்னை எடுத்துக்கிட்டான், நல்ல மௌத்துக்கு அடையாளம். ரமதானுடைய கடைசியில மரணத்தை ஆசைப்படுவாங்க. ஒரு உம்ராவுக்காக போனா அந்த உம்ராவுடைய முடிவுல மௌத்து ஆசைப்படுவாங்க. ஹஜ்ஜுக்காக போனா ஹஜ்ஜினுடைய எல்லா அமலும் முடிகிற நேரத்தில் மௌத்த ஆசைப்படுவாங்க. நான் தவறுக்காக நான் சொல்லல, விமர்சனமாக நாம் சொல்லல. மக்கா மதீனால மௌத்தாகிறத ஆசைப்படணும். நாம போகும்போது கூட
திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை, நான் திரும்பி வரக்கூடாதுன்னு நினைக்கணும்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக ஒரு ஆயத்தை எழுதுறாங்க, அந்த ஆயத்தை எழுதுனா திரும்பி வந்துருவோன்னு சொல்லி. இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கானா முதல்ல இல்லை. இந்த ஆயத்தை எழுதுனா அது பிதாத்து அப்படிலாம் நான் விமர்சிக்கல. அப்படி என்ன இருக்குது, அப்படி ஏதாவது இருக்குதா? இந்த ஆயத்தை பயணத்தினுடைய ஒழுக்கங்கள் மார்க்கத்தில் நிறைய இருக்குது. அதை செஞ்சாலே போதும், நீங்க வீட்டுக்கு வந்துருவீங்க. அதை செஞ்சா போதும், இல்லாததை செய்ய வேண்டாம். இல்லாததை மார்க்கத்திலே இல்லை. ஆனால் அதை பற்றி நம்மள்ட்ட கேள்வியை கேட்பாங்க, அதில் இந்த ஆயத்தை எப்போ எழுதணும், இன்னைக்கு எழுதிட்டுமா நாளைக்கு எழுதிட்டுமான்னு சொல்லி. ஒரு வணக்கம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தா இந்த தொழுகை எப்பங்க தொழணும்னு கேட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மார்க்கத்தில் இல்லவே இல்லை. இப்போ எழுதட்டுமா நாளைக்கு எழுதட்டுமா, நாமளும் அடிச்சு விடுறது, அதான் போக நியத் பண்ணிட்டீங்களா எப்போனாலும் எழுதிக்கிங்கன்னு சொல்லி. இல்லை மார்க்கத்தில் என்ன செய்யறது, எதையாவது ஒன்று கட்டி விட்டுறாங்க பேரை. என்னங்க இந்த ஆயத்தை பயணம் புறப்படுற நேரத்தில் யார் பயணம் செய்கிறாரோ அவரும் அனுப்பி வைக்கிறாங்களோ யாரும் ஒருவர் மற்றவரை பார்த்து அஸ்தௌதியுல்லாஹ் தீனக் வ அமானதக் வ ஹவாதீம அமலிக், இதை சொல்லிட்டீங்கன்னா அவர் போயிட்டு வர்ற வரைக்கும் அவர் விட்டுட்டு போற எந்த பொருளுக்கும் ஒன்றும் ஆகாது, எல்லாமே அப்படியே இருக்கும். அவரும் சலாமத்தா போயிட்டு வருவார். சுன்னத்து அவ்வளவுதான். எது மார்க்கத்தில் இருக்குதோ அது அழகானது, அதை மட்டும் செய்யுங்க. இல்லாதது எதுக்கு செய்யணும்? அந்த ஆயத்துடைய நோக்கத்தையே நம்ம மாத்துறோம். இந்த ஆயத்து இறங்குனது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து புறப்படும் போது ஹிஜ்ரத் செஞ்சு புறப்படுற நேரத்தில் காபாவை பிரிய முடியல. புறப்படுறாங்க திரும்பி காபாவை பார்க்கறாங்க, புறப்படுறாங்க திரும்பி காபாவை பார்க்கறாங்க. இப்படியே மன கஷ்டம், வலி. சொந்த ஊர் மட்டுமல்ல, புனித நகரம் அது, அதை விட்டுட்டு எப்படி போறது? அவ்வளவு கவலையோடு புறப்பட்டு ஜுஹ்ஃபாங்கிற ஒரு இடம், அது 5 மீகாத்துல ஒரு மீகாத். எஹராம் கட்டுவதற்கு மார்க்கம் நிர்ணயித்த 5 மீகாத்துல அது ஒரு மீகாத்து. அந்த ஜுஹ்ஃபாங்கிற இடம் வந்த பிறகு கூட காபாவுடைய திசையை நோக்கி பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. இப்ப காபா தெரியாது. அந்த ஜுஹ்ஃபா வந்த பிறகு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால மக்காவை பிரிய முடியல, காபா இருக்கிற திசையை நோக்கி பார்க்கறாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். பெருமானாருடைய கவலை, வருத்தம், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத், குர்ஆனை இறக்கிய ரப்பு உங்களை இந்த மக்காவுக்கு மீண்டும் கொண்டு வருவான், கவலைப்படாதீங்க போங்கன்னு சொல்லி. மக்காவுக்கு திரும்ப வருவீங்கிறதுக்கு அந்த ஆயத்தை இறங்குச்சு. நம்ம மக்காவிலிருந்து ஊருக்கு திரும்ப வருவோங்கிற எண்ணத்தில் நாம எழுதுறோம். இறங்கின நோக்கத்தையும் நம்ம நோக்கத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்குங்க. ஆயத்து இறங்கின நோக்கம் என்னங்கிறத பார்த்துங்க. அப்போ நான் சொல்ல வர்றது எழுதக்கூடாதுன்னு இல்லை. மக்கால மதீனால மரணிக்கிறது ஆசைப்படணும். முன்னோர்கள் 3 வணக்கத்துக்கு பின்னால மௌத்த ஆசைப்பட்டாங்க. ஒன்னும் ரமலானுடைய இறுதியில, அல்லது உம்ராவுடைய கடைசியில, அல்லது ஹஜ்ஜினுடைய பயணத்தை முடிக்கும் போது மௌத்தாயிரணும். அப்படியே இதை விரும்பினாங்க. அல்கமா அவர்கள் 80 ஹஜ்ஜு செஞ்சுட்டு கடைசி ஹஜ்ஜில் கவலைப்பட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய ஒரு ஹஜ்ஜாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமான்னு சொல்லி. இந்த கவலையிலே தூங்குறாங்க. தூக்கத்தில் கனவுல ஒரு அசரீரி வருது, அல்கமாவே உங்க வீட்டுக்கு உங்களுக்கு பிரியமானவர்களை தவிர வேற யாரையாவது கூப்பிடுவீங்களா? யாரை வீட்டுக்கு அழைப்பீங்க? உங்களுக்கு யார் பிரியமோ அவங்கள தானே அடிக்கடி கூப்பிடுவீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வீடு அல்லாஹ்வுடைய வீடு, அவனுக்கு பிரியமானவர்களை தான் அழைக்கிறான். 80 தடவை இந்த இல்லத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய விருப்பத்தின் பேரில் அல்ல, அல்லாஹ்வுடைய அழைப்பின் பேரில் வந்தீங்க. அல்லாஹ் எப்படி ஏற்காமல் இருப்பான்னு சொல்லி அந்த சந்தோஷத்துல மூத்தாயிட்டாங்க. அருமையானவர்களை, இப்படி அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜை பத்தின கவலை, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே, மப்ரூர் ஆக வேண்டுமே என்ற கவலை. அப்ப ஹஜ்ஜுக்கு பிறகு இறக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க. பல பேர் அதைத்தான் அந்த காலத்துல ஹஜ்ஜில் போய் மௌத்தாகன்னு ஆசைப்படுவாங்க, காபாவை பார்த்து கொண்டே மௌத்தாகன்னு ஆசைப்படுவாங்க. ஒரு அம்மா மக்காவுக்கு வந்தாங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல நுழையிறாங்க. ஐன பைத்து ரப்பி, என் ரப்புடைய வீடு எங்கேன்னு கேட்குறாங்க. காபாவை பார்த்ததும் அந்த வீட்டை அணைச்சாங்க, அப்படியே மௌத்தாயிட்டாங்க. அதனால மக்கா மதீனா என்பது நாம் மரணிக்க ஆசைப்படுகிற இடங்கள்ல துனியால அந்த 2 இடங்கள் தான். வேற எங்கேயும் மரணிக்கிறதுல என்ன இருக்க போகுது? அதனால தான் நான் ஜனாசாவுடைய சட்டங்களை கூட சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் இறந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு தூக்கிட்டு போறதா இருந்தா மக்காவுக்கு தூக்கிட்டு போகலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. மதீனாவுக்கு எடுத்து செல்லலாம், அனுமதி இருக்குது. சஹாபாக்கள் காலத்துல மக்கா மதீனாவுக்கு அப்பால் வேற எங்கேயாவது இறந்தா அவங்கள தூக்கிட்டு மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க, மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் மக்காவுக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இறந்தாரு. மக்கள் எல்லாம் அவரை தூக்கிட்டு மக்கால வந்து அடக்கினா. மக்கால அடக்குவதற்காக எடுத்துட்டு வரலாம், ஏன்னா அது புண்ணிய பூமி. சாது இப்னு அபி வக்காஸ் மதீனாவுக்கு பக்கத்துல அகீக்ங்கிற ஊர்ல இறந்தாங்க.
சஹாபாக்கள் அவரை மதீனால பக்கீல அடக்குவதற்காக தூக்கிட்டு வந்தாங்க. இந்த 2 நகரங்கள் தான் ஒரு மையத்து எடுத்து செல்லப்பட அனுமதி. எங்க இறந்தாரோ அங்க இருந்து தூக்கிட்டு போகலாம். அதே மாதிரிதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த அடிப்படையில மதீனா மக்கா என்பது நாம் ஆசைப்படணும். அங்கு நமக்கு மௌத் வரணும். அது பெரிய பாக்கியம், அது பெரிய மரணம். அது ஒரு வகையில் குடும்பத்தார் இல்லாம சுற்றங்கள் இல்லாம எங்கேயோ மரணிக்கிறோமே நம்ம நினைக்கிறோம். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, மௌத்து உருபத்தின் ஷஹாதா. ஒரு மனுஷன் வெளியூர்ல மௌத்தானாலே அது ஷஹாதத்துடைய மரணம். மௌத்து உருபத்தின் ஷஹாதா, வெளியூர்ல மௌத்தானா. இது எங்க? புனிதமான 2 நகரங்கள். அதனால ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த உணர்வுகள், இந்த புனிதமான எண்ணங்கள் எல்லாம் தமக்குள் வைத்து கொண்டு செல்லணும். இஹ்ராமுடைய நேரத்தில் எல்லா கெட்ட உணர்வுகள், கெட்ட எண்ணங்கள், கோபதாபங்கள், வெறுப்புகள் எல்லாவற்றையும் களையணும். தைக்கப்பட்ட ஆடையை மட்டுமல்ல, அத்தனையும் களைந்து விட்டுத்தான் இந்த புனித பயணத்தை நாம் ஆரம்பிக்கணும். ஹாஜிகள் அங்கே போகிறோம், போய் உம்ரா செய்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜம்சம் குடிக்கிறோம். இங்கேயும் குடிக்கிறோம், அங்கேயும் குடிக்கிறோம். ஆனால் அங்கே குடிக்கும் போது இல்லை என்ன இருக்குது அது வேற. அந்த இடத்துல உடனே கபூல் ஆகும். காபா பார்த்துக்கிட்டே குடிக்கிறோம். இங்க காபாவை முன்னோக்கி குடிக்கிறோம்னா அங்க காபாவே இருக்குது, அதை நோக்கி தான் நம்ம அதை பார்த்துக்கிட்டே குடிக்கிறோம். ஒவ்வொரு சஹாபி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள்ல குடிச்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜம்சம அருந்தும் போது அல்லாஹும்ம இன்னி அஷ்ரபு லிதமஇ யௌமல் கியாமா. பாருங்க, எல்லா இடத்திலும் அவங்களுக்கு மறுமை சிந்தனை தான். யா அல்லாஹ், இந்த ஜம்சமை நான் குடிக்கிறேன் மறுமை நாளில் தாகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு. யாருங்க? உமர் தான் குடிச்சாங்க, மறுமை நாளில் எனக்கு தாகம் இருக்கக்கூடாது என்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஜம்சம் அருந்துகிற நேரத்தில் இப்படி துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. யா அல்லாஹ், பயனுள்ள கல்வியை கொடு, வரிஸ்கன் வாசிஆ, ஹலாலான ரிஸ்கை கொடு, வஷிஃபாஅ மின் குல்லி தா, எல்லா நோய்களிலிருந்தும் ஷிஃபாவை கொடு. ஹதீப் பக்தாதி என்று இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய அறிஞர், பக்தாத் நாட்டை சார்ந்தவர். அவர் முதல்ல ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் ஜம்சம் குடிக்கும் போது அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அல்லாஹ் நான் 3 தேவைக்காக குடிக்கிறேன்னு சொன்னார். பாருங்க, ஜம்சம் குடிக்கும் போது கூட உயர்ந்த இலக்குகள், உயர்ந்த லட்சியங்கள் இருக்கணும். அவங்க 3 நோக்கங்களுக்காக நான் குடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒன்று என்னன்னு சொன்னா, அவர் ஒரு பெரிய வரலாற்று நூல் எழுதியிருக்கிறார். அதுக்கு பேரு தாரீஹு பக்தாத், பக்தாது வரலாறு. அதுல பக்தாதுல பிறந்தவங்க, இறந்தவங்க, பக்தாது நகரத்துக்கு வந்த அறிஞர்கள் அத்தனை பேருடைய வரலாறும் அதுல இருக்குது. உலகத்தில் அப்படி ஒரு என்சைக்ளோபீடியா கிடையாது. அந்த மாதிரி ஒரு கிதாப். அவர் என்ன ஹாஜத்தில் குடிக்கிறார் பாருங்க, நான் எழுதவிருக்கிற அந்த பக்தாதுடைய வரலாறுங்கிற நூலை இந்த புனித நகரத்தில் நான் ஆரம்பிக்கணும். சில பேர் அந்த காலத்தில் மக்கால போய் எழுத ஆரம்பிப்பாங்க, சிலர் மதீனால எழுத ஆரம்பிப்பாங்க. ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹுல் புகாரிங்கிற நூலை எங்கிருந்து தொகுத்தாங்க? மதீனாவிலிருந்து தொகுத்தாங்க. சொல்லப்படுது மஸ்ஜித் நபிக்கு பக்கத்திலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அதை மஸ்ஜிதுல் இமாமில் புகாரின்னு இப்போ அழைக்கிறாங்க. அந்த பள்ளியில உட்கார்ந்து தான் இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரி எழுதுனாங்க. இப்போ அவங்க ஜம்சம் குடிக்கிறாங்க. இமாம் ஹத்தீபுல் பக்தாதி என்னுடைய பக்தாதுடைய வரலாற்று நூலை இங்கிருந்து ஆரம்பிக்கணும். 2வது ஆசையை பாருங்க, பக்தாதுல ஜாமியுல் மன்சூர்னு ஒரு பெரிய பள்ளிவாசல்,